ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പ്രഥമസ്കന്ധം 6வது അധ്യായം. നാരദ മഹർഷിയുടെ വ്യാസഭഗവാൻ அவரோடு டவுட்டை கேட்டதை நம்ம பார்த்தோம். நிறைய நாம ரூபங்கள் இருக்கிற பகவான் പുത്ര പ്രാപ്തിക്കായിട്ട് ഏത് ദൈവത്തെയാക്കും പ്രാർത്ഥിക്കണം அப்படின்னு കേട്ടോണേ നാരദ മഹർഷിയോട് റിപ്ലൈ അതെയാക്കും നമ്മൾ பார்த்தோம். அப்பாவான பிரம்மாவாக்கும் சிருஷ்டி தேவதை அப்படின்னு நாரத மகர்ஷிக்கு தெரியும். இருந்தா கூட வியாசர் கேட்ட கொஸ்டினுக்கான ரிப்ளை எப்படி சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ணி ரிப்ளை சொல்றார் நாரதர் அப்படிங்கிறதையாக்கும் பார்த்தோம். பிரம்மாக்கு மேல ஒரு சக்தி அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னும், பிரம்மா அந்த மகாவிஷ்ணுவை பார்க்க வந்தோன மகாவிஷ்ணு தியானத்துல இருந்தார் அப்படின்னும், பிரம்மா ஸ்துதிக்கிற மகாவிஷ்ணு கூடியும் ஒரு சக்தியை தியானிக்கிறதாயிட்டும் இங்க எடுத்து சொல்லப்பட்டது. அப்படி பிரம்மா ஸ்துதிக்கிற மகாவிஷ்ணு தியானிக்கிற தேவதை ஆரையாக்கும் நீங்கள் தியானிக்கிறேள் அப்படின்னு பிரம்மா மகாவிஷ்ணுட்ட கேட்டார். மகாவிஷ்ணுவோடு பதில் என்னவாயிருந்தது அப்படிங்கிறதையாக்கும் நாரதர் வேதவியாசன் கிட்ட சொன்னதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சர்வ சைதன்ய ரூபமா இருக்கிற சக்தி, பிரபஞ்சத்துல எல்லா சரீரங்களுக்கும் ஜீவன் கொடுக்கிற சக்தி, சேதனா சக்தி, ஆத்யாம் சக்தி, முதல் தெய்வம் அப்படிங்கிறது சக்தி ஸ்வரூபம். எல்லாத்துக்கும் அதனோட சக்தி இருக்கு. தண்ணி அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு பொருளை நனைக்கக்கூடிய சக்தி இருக்கு. காற்று அப்படின்னு பார்த்தானா ஒரு பொருளை பறத்தக்கூடிய சக்தி இருக்கு. அக்னி அப்படின்னு பார்த்தானா ஒரு பொருளை தகிப்பிக்கிறதுக்கான சக்தி இருக்கு. அதே மாதிரியே திரிமூர்த்திகளுக்கும் அவாவாளோட சக்தி இருக்கு. பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கான சக்தி, மகாவிஷ்ணுவுக்கு சம்ரட்சண சக்தி, ருத்ரனுக்கு சம்ஹார சக்தி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி. அந்த சக்தியாக்கும் இருக்கிறதுலே ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு மகாவிஷ்ணு இங்க பிரம்மா கிட்ட சொன்னார். அதையாக்க நம்ம பார்த்தோமே, மகாவிஷ்ணு பலவித அவதாரங்கள் எடுக்கிறார் அப்படின்னாலும் சக்தியாக்கும் எல்லாத்திலையும் அந்த அவதாரங்களை ஆக்டிவேட் பண்றது. சக்தி இல்லை அப்படின்னா சலனம் இல்லை. அசுரர்களோடு கூட யுத்தம் செய்யறதுக்கும் யோக நிதிரை செய்யறதுக்கும் அந்த சக்தியால மட்டும்தான் எனக்கு சாத்தியமாகிறது அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். ஒருக்கா என்னோட தலை தெரிச்சு போயிட்டும் எனக்கு வேற சிரசு கிடைச்சதும் அந்த சக்தியாலேயாக்கும் அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணு பிரம்மா கிட்ட சொல்றார். பகவான் சொல்றார், நான் 5000 வருஷங்கள் மது கைடபர்களோடு கூடிட்டு யுத்தம் பண்ணினேன். தமோ குணத்தை எனக்கு தந்து என்னை யுத்தம் செய்யறதுக்கு பிரேரணை பண்ணினதும் அந்த சக்தியாக்கும் அப்படின்னு சொன்னதாயிட்டு நாரதர் வியாசர் கிட்ட சொன்னார் அப்படின்னு சூதன் சவுனகாதிகள் கிட்ட கதை சொல்லின்னு இருக்கிறது யாக்குமே நம்ம பார்க்கிறோம். இப்படி கதை சொல்லின்னு இருக்கிற சவுனகாதிகள் கிட்ட, சூதன் கிட்ட சவுனகாதிகள் டவுட் கேட்கிறா. 6வது அத்தியாயமாக்கவே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 6, 7, 8 அப்படின்னு 3 அத்தியாயங்களில் ஆயிட்டு சூதன் மது அப்படிங்கிற அசுரனோடும் கைடபன் அப்படிங்கிற அசுரனோடும் கதைகளை வர்ணிக்கிறார். மது கைடப அசுர நிகிரகம் வர்ணிக்கிறார். கதை
சொல்லற இடம் அப்படிங்கிறது நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல யாகத்துக்கு நடுவிலியாக்கும். நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல வந்து சேர சூதன் கதை சொல்றார். கதை கேட்கறது சவுனகன் தொடங்கின ரிஷிகளாக்கும். அதனாலேயாக்கும் சவுனகாதிகள் அப்படின்னு சொன்னது. சவுனகாதிகள் சூதன் கிட்ட அவளோடு டவுட்ட கேட்கறதாக்கும். முதல் ஸ்லோகம். சௌம்யயச்ச த்வயா ப்ரோக்தம் சௌரேர்யுத்தம் மஹார்ணவே மதுகைடபயோ சார்தம் பஞ்சவர்ஷசஹஸ்ரகம். சௌம்யா யத் ச த்வயா ப்ரோக்தம் சௌரேஹே யுத்தம் மஹார்ணவே மதுகைடபயோஹோ மதுகைடபயோஹோ சார்தம் பஞ்சவர்ஷசஹஸ்ரகம். சௌம்யா யச்ச த்வயா ப்ரோக்தம் சௌரேர்யுத்தம் மஹார்ணவே மதுகைடபயோ சார்தம் பஞ்சவர்ஷசஹஸ்ரகம். சூதன் ரொம்ப ரொம்ப சௌமியனாக்கும். அதனாலேயாக்கும் சவுனகாதிகள் சூதனை சௌமியா அப்படின்னு கூப்பிட்டது. சாந்தமா இருக்கிறவராக்கும் சூதன். காரணம் சத்குணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும் சூதனுக்கு. பகவத் கதைகள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவராக்கும் அவர். 18 புராணங்களும் 18 உபபுராணங்களும் தெரிஞ்ச பைஹார்ட்டா தெரிஞ்ச சூதன். அதனாலேயே சூதன் சௌமியமாக்கும். அவருக்கு இந்த ரஜோகுணம் தமோகுணம் ஒன்றும் இல்லை. அதனால சௌமியா அப்படின்னு கேட்டுண்டு கூப்பிட்டு சவுனகாதிகள் அவளோட டவுட்ட கேட்கறான். ரிஷயா ஊஜு அப்படின்னா முனிகள் கேட்டா, நீங்கள் சொன்னேளே சூதா சௌரி, அதானது பகவான் நாராயணன் ஹரி மகார்ணவத்துல வச்சு பெரிய பெரிய அந்த சமுத்திரத்துல வச்சு மதுகைடபர்கள் கிட்ட 5000 வருஷம் பஞ்சவர்ஷ சகஸ்ரகம் சார்தம் 5000 வருஷம் யுத்தம் பண்ணினார் அப்படின்னு கேட்கிறார். மகார்ணவே சௌரேஹே யுத்தம். சமுத்திரத்துக்கு நடுவுல சௌரி அப்படின்னு பேர் இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கும் மது கைடபயோஹோ மது அப்படின்னும் கைடபன் அப்படின்னும் இருக்கிற அசுரர்களோரும் தமிழ இருக்கிற பஞ்சவர்ஷ சகஸ்ரகம் 5000 வருஷம் யுத்தம் நடந்தது அப்படின்னு துவயாயச்ச ப்ரோக்தம் நீங்கள் அப்படி சொன்னேளே, உங்களால சொல்லப்பட்டதே அதை ஒன்று வர்ணனை பண்ணி சொல்லுங்கோ சௌமியா சூதா அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்லறா. சமுத்திரத்துக்கு மத்தியத்துல யுத்தம் நடந்தது எப்படி அப்படின்னு இப்போ சவுனகாதிகளுக்கு தெரியணும். அதனாலேயாக்கும் அந்த டவுட்ட கேட்டது. ஸ்லோகம் 2. கஸ்மாத்தௌ தானவௌ ஜாதௌ தஸ்மின்னேகார்ணவே ஜலே மகாவீர்யௌ துராதர்ஷௌ தேவைரபி சுதுர்ஜயௌ. கஸ்மாத் தௌ தஸ்மின் ஏகார்ணவே, எங்க பார்த்தானாலும் சமுத்திரம் மட்டும்தான் இருக்கு. எந்த பக்கத்துக்கு திரும்பினாலும் ஜலம் மட்டும்தான் இருக்கு. அந்த ஜலத்துல அனந்தசாயியான பகவான் விஷ்ணு மட்டும்தான் இருக்கார்.
கஸ்மாத் தௌ தானவௌ ஜாதௌ தஸ்மின் ஏகார்ணவே ஜலே மகாவீர்யௌ துராதர்ஷௌ தேவைஹி அபி சுதுர்ஜயௌ. கஸ்மாத்தௌ தானவௌ ஜாதௌ தஸ்மின்னேகார்ணவே ஜலே மகாவீர்யௌ துராதர்ஷௌ தேவைரபி சுதுர்ஜயௌ. ஏகார்ணவே கதம் ஜாதௌ தானவௌ. சமுத்திர மத்தியத்துல எப்படி ராட்சசர்கள் யுத்தம் பண்ணினா, பூமியில அல்லாதக்கு இந்த ஜலத்துல இந்த அசுரர்கள் யுத்தம் பண்ணினது எப்படி, தேவைஹி அபி தேவர்களுக்கு கூடியும் சுதுர்ஜயௌ ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காத அசுரர்கள், மகாவீர்யௌ ரொம்ப ரொம்ப வீரியம் இருக்கிற துர்புத்தி இருக்கிற அந்த அசுரர்கள் எங்கேந்தாக்கும் ஜாதௌ உல்பவிச்சா. எங்க பார்த்தானாலும் சமுத்திர ஜலம் மட்டும்தான் இருக்கு. பராக்கிரமிகளும் ஆராலையும் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியாதவாளுமாயிருக்கிற இந்த அசுரர்கள், தேவர்களுக்கு கூடியும் ஜெயிக்க முடியாத அந்த அசுரர்கள் எங்கேந்து உல்பவிச்சா. இங்க அந்த ரெண்டு அசுரர்களை சேர்த்து சொன்னதினாலியாக்கும் இங்க தானவௌ ஜாதௌ இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. துராதர்ஷௌ மகாவீர்யௌ அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்தியாக்கும் இங்க சொல்லறது. அப்படிங்கிறதுனால அங்க அந்த ஔ அப்படிங்கிற சப்தம். ஸ்லோகம் 3. கதம் தாவசுரௌ ஜாதௌ கதம் ச ஹரிணாஹதௌ ததா ஜட்ச்வ மகாப்ராஜ்ஞ சரிதம் பரமால்புதம். ஆச்சரியகரமாயிருக்கிற கதைகளில, அதிசயமாயிருக்கிற கதைகளில நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயங்களும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். கதம் தௌ அசுரௌ ஜாதௌ கதம் ச ஹரிணா ஹதௌ தத் ஆஜக்ஷ்வ மகாப்ராஜ்ஞ சரிதம் பரம அல்புதம். கதம் தாவசுரௌ ஜாதௌ கதம் ச ஹரிணா ஹதௌ ததா ஜட்ச்வ மகாப்ராஜ்ஞ சரிதம் பரமால்புதம். அந்த ரெண்டு அசுரர்கள் எங்கேந்து எப்படி ஜனிச்சா, பகவான் ஹரி அவளை எப்படி கொன்னார், எல்லாம் தெரிஞ்ச சூதா மகாப்ராஜ்ஞா, எல்லா விதமான அறிவும் இருக்கிற சூதா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கிற அந்த கதைய எங்களுக்கு சொல்லி தாருங்கோளேன் அப்படின்னு சௌனகாதிகள் சூதன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. ஸ்லோகம் 4. ஸ்ரோதுகாமா வயம் சர்வே த்வம் வக்தா ஜ பஹுஸ்ருத தெய்வாச்சாத்ரைவ சஞ்சாத சம்யோகாச்ச ததாவயோ. கதை கேட்கறதுக்கும் கதை சொல்லறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உண்டாகணும். கதை கேட்கிறவாளுக்கு கதை சொல்லறவர் என்னவாக்கும் சொல்லறார் அப்படிங்கிறது புரியணும். கதை சொல்லறவர் கரெக்டா சொல்லலை அப்படின்னா கதை கேட்கிறவாளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இனி கதை கேட்கிறவா இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்னா கதை சொல்லறவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸ்டேஜ் போட்டு ஒருத்தர்
கதைகள் சொல்லின்னு இருக்கார் அப்படின்னா, பகவத் கதைகளே சொல்லின்னு இருக்கார் அப்படின்னா கொடியும் ஆடியன்ஸ் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கிறவா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு கேட்கறத கதை சொல்லறவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கதை சொல்லறவர் நன்னா சொல்லறதையாக்கும் கதை கேட்கிறவாளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. பகவானோடு கதை எப்படி சொன்னாலும் அதை நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். கதை சொல்லறவர் கதைக்குள்ள கதை அப்படின்னு நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லறத அந்த கதையில ரசிச்சு ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பா. கதை சொல்லறவா அடுத்த வாளுக்கு புரியாத மாதிரியாக்கும் கதை சொல்லறா அப்படின்னா கதை கேட்கறதுக்கு வேண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளெல்லாம் எந்திருந்து போயிடுவா. அப்ப கதை சொல்லறவா அப்படிங்கிறது ரொம்ப நன்னா சொன்னாதான் கதை கேட்கிறவாளுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். இனி கதை நன்னா சொல்லிட்டும் கேட்கிறவா அதுல நாட்டமில்லாக்கி உட்கார்ந்துட்டு இருந்தா கதை சொல்லறவாளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். எப்படி சொன்னா எப்படி புரியுமோ அதே மாதிரி கதை சொல்லி கொடுக்கிறவர் இருக்கணும். கதை சொல்லி கொடுக்கறத நன்னா காது கொடுத்து ஸ்ரத்தையோடு கேட்கிறவாளாயிட்டு கதை கேட்கிறவா இருக்கணும். சேரும்படி சேரறதுக்கு தெய்வாதீனம் அப்படிங்கிறது மஸ்ட். இந்த தெய்வாதீனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் பாக்யம் அப்படின்னு சொல்றது. அறிவு இருக்கிறவாளாக்குமே சவுனகாதி ரிஷீஸ்வரர்கள். அவளுக்கும் நிறைய பகவத் கதைகள் எல்லாம் அவ கேட்டிருக்கா இது வரைக்கும். இருந்தும் அவளுக்கு பகவத் கதைகள் கேட்டு கேட்டு திருப்தி வரதில்லை. போரும் அப்படிங்கிற தோணல் உண்டாகிறதில்லை. உன்னத குலத்துல ஜனிச்சவாளாக்கும் சவுனகாதிகள் அந்த பிராமணா அத்தனை பேரும் நைமிஷாரண்யத்துல அவ பகவானோடு கதைகளை சொல்லிண்டு பகவானுக்கு யஜ்ஞங்களை பண்ணிண்டு அப்படி இருக்கா. கலியிட்டேந்து நிவாரணம் வரத்துக்காக. சூதன் அப்படிங்கிறவர் பிராமண குலத்துல ஜனிச்சவர் கிடையாது. ஆனா அவரோட பிரவൃத்தியால பிராமணர்களை விட சிரேஷ்டனாயிட்டு இங்க எடுத்து சொல்லப்படுறது. வயம் ஸ்ரோதுகாமா அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. நாங்கள் கதை கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம். பகுஸ்ருதா புகழ் இருக்கிற சூதா, நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியான ஞானம் இருக்கிற நீங்கள் கதை சொல்லி அந்த கதையை கேட்கறதுக்கு நாங்கள் ஆக்கிரகிக்கிறோம் அப்படின்னு சவுனகாதிகள் இங்க சொல்லறா சூதன் கிட்ட. ஆவயோகோ சம்யோகா, நீங்கள் குருவும் நாங்கள் சிஷ்யர்களுமாய் கூடி சேர்றதுக்கான இந்த சிச்சுவேஷன் உண்டானது தெய்வாது பகவத் இச்சை பிரகாரம் சம்பவிச்ச ஒன்னாக்கும் அப்படின்னு சொல்றா சவுனகாதிகள். கதை கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறவாளாக்கும் நாங்கள் அத்தனை பேரும். கதை சொல்றதுல ரொம்ப புகழ் பெற்ற நீங்கள் இங்க வந்தது எங்களோட ஒரு பாக்கியமாக்கும் தெய்வாதீனமாக்கும். அதனால பகவானோட நிச்சயப்படி நன்னா கதை சொல்ற நீங்களும் கதை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கிற நாங்களும் கூடி சேர்ந்திருக்கோம் இந்த நைமிஷாரண்யத்துல அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. ஸ்ரோது காமா வயம் சர்வே துவம் வக்தாச்ச பகுஸ்ருதஹ தெய்வாத் ச அத்ர ஏவ சம்ஜாதஹ சம்யோகாஹ ச ததா ஆவயோஹோ. ஸ்ரோது காமா வயம் சர்வே
त्वं वक्ता च बहुश्रुत दैवाचात्रैव संजात संयोगाच्च तदावयो. श्लोकम् 5. मूर्गेण सह संयोगो विषादभिसुदुर्जरा विज्ञेन सह संयोग சுதாரசமஸ்மிருத. மூர்கன் அப்படிங்கிறது இங்க பக்தி இல்லாதவா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். பகவத் பக்தி இருக்கிறவாளோடு கூட பகவத் பக்தி இல்லாதவா கூடி சேர்ந்தானா அது கஷ்டமாக்கும். சத்சங்கம் நன்மையை செய்யும், துஸ்சங்கம் கெடுதலை செய்யும். துஷ்டர்களோடு கூட இருக்கிற சம்யோகம் துஷ்கரமாக்கும். புத்திமான்மார்களோடு கூடி இருக்கிற சம்யோகம் அதாவது சத்சங்கம் அப்படிங்கிறது பகவான கூப்பிடுறவாளோடு கூட இருக்கிற அந்த சங்கம் அப்படிங்கிறது அமிர்த துல்லியம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். நல்ல நல்ல கதைகளை கேட்கறதுக்கு பகவானோடு கதைகளை கேட்கறதுக்கு தாற்பயம் இருக்கிற பக்தர்கள் அவளோடு கூட அதே ரசனையோடு கூடி இருக்கிறவா கூடி சேரத்தை ஆக்கும். அது அமிர்தமாயிட்டு பவிக்கிறது. பகவத் கதைகள் கேட்காதவா அவளோடு கூட செட்டு சேர்ந்தானா அது கஷ்டமாக்கும். மூர்கன் அப்படின்னு சொன்னாக்கா இங்க எந்த விதமான எபிலிட்டியும் இல்லாத மூடன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இனி அதுவா ஏதாவது ஒரு எபிலிட்டி இருந்தா கூடயும் அது ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத எபிலிட்டியா இருக்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சங்காதி நன்னானா கண்ணாடி வேண்டா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. அதே மாதிரி 1000 சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லு இருக்கு. துஷ்டர்களை நல்லவர்களாக மாற்ற முடியும். அதே மாதிரி நல்லவர்களை கெட்டவர்களுக்கும் மாத்துறதுக்கு முடியும். நமக்கு நாமே மித்திரவும் ஆகலாம், நமக்கு நாமே சத்ருவும் ஆகலாம். அதை எப்படியாக்கும் ஆகணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறது நம்மளாக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளோட சிச்சுவேஷன் எல்லாம் நம்மளோட கேரக்டரை மாத்துறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கும். நம்மளோட கேரக்டர் மாத்துறதுக்கான எபிலிட்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சிச்சுவேஷனுக்கும் எல்லாம் இருக்கு. மனசு அப்படிங்கிறது நம்ம எதோடு கூடி மிங்கிளாகிறோமோ அதோடு கூடி சேர்ந்து அந்த மனசு நிற்கும். சந்தோஷமான சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனசு சந்தோஷமா இருக்கும். துக்கமான ஆளுகளோட கூடையாக்கும் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட மனசும் அந்த டைம்ல அவளை பார்த்து துக்கம் அனுபவிக்கும். நம்மளோட மனசு நம்மளை இந்த மாயா பிரபஞ்சத்துல வட்டம் கறக்கும். மனசை நம்மளாக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மூர்கனோடு கூடி சேரறது அப்படிங்கிறது விஷத்தை விட பயம் உண்டாக்குற ஒன்னாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. மூர்கேன சக சம்யோகா விஷாத அபி சுதுர்ஜரஹா விஜ்ஞேன சக சம்யோகா சுதாரச சமஹா ஸ்மிருதஹா. மூர்கேன சக சம்யோகோ விஷாத் அபி சுதுர்ஜரா விஜ்ஞேன சக சம்யோக சுதாரச சமஸ்மிருதா. விஷாத் அபி விஷத்தை விட பயம் உண்டாக்குற ஒன்னாக்கும் இந்த துர்ஜன சம்யோகம். அதே மாதிரி சஜ்ஜன சம்யோகம் அப்படிங்கிறது அமிர்த துல்லியமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 6. ஜீவந்தி பசவ சர்வே காடந்தி மேஹயந்தி ஜ ஜானந்தி விஷயாகாரம் வியவாய சுகமால்புதம். போகசுகம் அப்படிங்கிறது போகசுகம் அப்படின்னா
சரீரத்துக்கு சுகம் கொடுக்கிற விஷயங்கள், சாப்பிடுறது, தூங்குறது, பிரஜா உல்பாதனம் பண்றது, இதெல்லாம் பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் மனுஷாளுக்கும் ஒண்ணுதான். அதிலொன்னும் எந்த மாற்றமும் இல்லை. ஜீவிகள் எல்லாம் சாப்பிடுறது, அதே மாதிரி சாப்பிட்ட அந்த விசர்ஜனத்தை களையறது, அதே மாதிரி போக சுகத்தை தெரிஞ்சுக்கிறது. யதார்த்தமான ஜீவிதம் என்னவாக்கும் அப்படின்னோ, சுகம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னோ ஜீவிகள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பட்சி மிருகாதிகளும் அதே மாதிரி பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத மனுஷாலும் ஒண்ணுதான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஜீவந்தி பசவஹா சர்வே காதந்தி மேஹயந்தி ஜானந்தி விஷயாகாரம் வியவாய சுகமல்புதம். ஜீவந்தி பசவ சர்வே காதந்தி மேஹயந்தி ஜானந்தி விஷயாகாரம் வியவாய சுகமத்புதம். ஸ்லோகம் 7. न तेषां सदसज्ञानं विवेको न च मोक्षद पशुभिस्ते समाज्ञेया येषां न श्रवणादरा. சத் அசத் ஞானம் பட்சி மிருகாதிகளுக்கும் அதே மாதிரி போகசுகம் மட்டுமே அனுபவிக்கிற மனுஷாளுக்கும் இல்லை. மோட்ச பிராப்தி கிடைக்கணும் அப்படிங்கிற விவேகம் இல்லை. பலவித போக சுகங்களிலேருந்து இருக்கிற மோஜனமாக்கும் முக்தி அப்படிங்கிறது போரும் அப்படிங்கிற தோணல் உண்டாகணுமானா ஈஸ்வர சிந்தனை வேணும். ஈஸ்வரன் அப்படிங்கிற பிரம்மத்திலேந்து வந்திருக்கிற நம்ம மறுபடியும் இந்த ஜீவனை பிரம்மத்தில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரணும். அப்படின்னா பௌதீக சுகஜீவிதம் போரும் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். பகவத் கதைகள் கேட்கறத நம்ம அந்த கதாபாத்திரங்களுமாயிட்டு நம்மளை மிங்கிள் பண்ணிப்போம். பகவானை நன்னா தெரிஞ்சுப்போம். பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இதெல்லாமாக்கும் சொல்லப்படுறது. ந தேஷாம் சத் அசத் ஞானம் விவேகः न च मोक्षदः पशुभिः ते समाज्ञेया येषां न श्रवणादरः. न तेषां सदसज्ञानं विवेको न च मोक्षदः पशुभिस्ते समाज्ञेया येषां न श्रवणादरः. பட்சி மிருகங்களுக்கும் அதே மாதிரி பகவத் சரிதங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காத மனுஷாளுக்கும் சத் அசத் அப்படிங்கிற ஞானம் அதே மாதிரி மோட்சம் அப்படிங்கிறதனோட மகத்துவம் இதொன்னும் தெரியாது. புராணாதி கதைகள் கேட்கறதுல தாற்பயமில்லாத இவாளெல்லாம் இப்படி இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் கூட மிருகங்களுக்கு துல்லியமாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அப்படி சொன்னதினோடு அர்த்தம் என்ன அப்படின்னா பட்சி மிருகங்கள் அதே மாதிரியே மனுஷா எல்லாரும் செய்யற ஒரே காரியம் சாப்பிடுறது, தூங்குறது, விசர்ஜனம் பண்றது, பிரஜா சிருஷ்டி பண்றது, அதே மாதிரி உணவுக்கான பொருள்களை தேடி நடக்கிறது. இதெல்லாம் ஈக்குவல் ஆக்கும். பட்சி மிருகாதிகளிலிருந்து வேறிட்டு மனுஷனை கொண்டு போய் செல்லுறது புத்தி அப்படிங்கிற விஷயமாக்கும். அந்த புத்தியை யூஸ் பண்ணி பகவானோட தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமிக்காம இருக்கிற மனுஷார்கள் அப்படிங்கிறது பட்சி மிருகாதிகளுக்கு ஈக்குவல் ஆக்கும் அப்படின்னாக்கும் இங்கே சொல்லப்படுறது. ஸ்லோகம் 8. மிருகாத்யா பசவ கேஜித் ஜானந்தி ஸ்ராவணம் சுகம் அஸ்ரோத்ராபணினச்சைவ முமுஹோர்நாதபானத. மனுஷாளுக்கு மட்டுமில்லை மிருகங்களுக்கும் சிரவண சுகம் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். மிருகாத்யாக பசவஹ கேச்சித்
जानन्ति श्रावणं सुगम् अश्रोत्राः भणिनः च एव मुमुहुः नादपानदः मृगाद्या पशवः केचित् जानन्ति श्रावणं सुगम् अश्रोत्राभणिनश्चैव മുമുഹോർനാദപാനദാ. മാൻ തുടങ്ങിയ മൃഗങ്ങളെല്ലാം ശബ്ദസുഖം ആസ്വദിക്കരുത്. കാതുകളില്ലാത്ത പാമ്പുകൾ കൂടി നാദ ஆஸ்வாதனத்தால சந்தோஷம் அனுபவிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 9. पञ्चानामिन्द्रियाणां वै शुभे श्रवणदर्शने श्रवणाद्वस्तुनिविज्ञानं दर्शनाश्चित्तरञ्जनम्. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இப்படி இருக்கிற பஞ்சேந்திரியங்கள். காதுல சப்தம் வரதும் சப்தம் வழியா அந்த பொருள்கள் எல்லாம் புத்தியில வந்து விஞ்ஞானமாயிட்டு மாறதும் அனுபவிக்க முடியும். கண்களால பார்த்த உடனே சித்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். 5 ஞானேந்திரியங்களில பிரதானமானது காதும் கண்ணுமாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பஞ்சானாம் இந்திரியாணாம் வை சுபே ஸ்ரவண தர்ஷனே ஸ்ரவணாத் வஸ்து விஞ்ஞானம் தர்சனாத் சித்தரஞ்சனம். கேள்வியால வஸ்து ஞானமும் பார்வையால மனப்பிரீதியும் உண்டாகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 10. ஸ்ரவணம் த்ரிவிதம் ப்ரோக்தம் சாத்விகம் ராஜசம் ததா தாமசம் ச மகாபாகா சுத்ஞோக்தம் நிச்சயான்விதம். ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கிறவாளே, சிரவணம் அப்படிங்கிறது சாத்விகமாயிட்டும் ராஜசமாயிட்டும் தாமசமாயிட்டும் 3 டைப் இருக்கு அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. சிரவணம் த்ரிவிதம் புரோக்தம் சாத்விகம் ராஜசம் ததா. தாமசம் ச மகாபாகாஹ சுஜ்ஞோக்தம் நிச்சயான்விதம். ஸ்ரவணம் த்ரிவிதம் புரோக்தம் சாத்விகம் ராஜசம் ததா தாமசம் ச மகாபாகா சுஜ்ஞோக்தம் நிச்சயான்விதம்.